துரைக்கண்ணதார் துரைக்கண்ணதார் அதே நேரத்தில் துரைக்கண்ணதார் நீங்க சொன்னீங்க. ஆனா இதே போன்ற ஒரு சூழ்நிலை தானே அந்த 72ல் எம்ஜிஆர் திமுகவிலிருந்து விலகும் போதும் ஒரு சூழ்நிலை அப்படி தானே இருந்தது. அவருக்கு வந்து ஒரு பிரபலமான இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லாமல், ஒரு பொதுவான சின்னம் இல்லாமல் ஒரு சூழ்நிலையில் தான் அவர் தேர்தலை வந்து சந்திக்கிறாரு. அந்த திண்டுக்கல் தொகுதியில் எம்பி தொகுதியில் மாயத்தவர் ஜெயிக்கிறாரு. தொடர்ந்து அப்படியே அவங்க அந்த செல்வாக்கு வளருது. அது போன்ற வளர்ச்சி விஜய்க்கு ஏன் சாத்தியமில்லை? எம்ஜிஆர் போன்ற விஜயும் ஒரு பெரிய ஒரு மாஸ் ஹீரோ. இன்னைக்கு பக்கத்தில் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் விஜய் ரசிகராக இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது. குழந்தைகள்லேருந்து ஒரு நடுத்தர வயதினர் வர அந்த ஒரு வெற்றியிடம் இருக்குல்ல அரசியலில் பெரிய ஈடுபாடு இல்லாதவங்களுக்கு இப்போது விஜய்ங்கிறது ஒரு அறிமுகம். விஜய்ங்கிறது மக்களுக்கு, அந்த குழந்தைகளுக்கு, பள்ளி பருவத்தில் உள்ளவங்களுக்கு, கல்லூரியில் உள்ளவங்களுக்கு, கல்லூரி பருவத்தை தாண்டியவர்களுக்கு விஜய் வந்து ஒரு அறிமுகமான அந்த வாக்குகள் அந்த எம்ஜிஆர் காலத்தை போல இப்போதும் அந்த வாக்குகள் மாறுவதற்கான ஒரு புதிய களம் உருவாகி இருக்கதா அவர் நம்பி இருக்கிறார். அந்த நம்பிக்கை வந்து பலனளிப்பதற்கு வாய்ப்பு இருக்குதா தான் என்னோட சந்தேகம், கேள்வி சார். மன்னிக்கணும் கண்ணன், ஒருபோதும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு இணையாக திரு விஜய் அவர்களையோ வேறு எந்த நடிகரையோ அரசியல் தலைவரையோ ஒப்பிட முடியாது. நான் என்னுடைய அந்த 55-60 ஆண்டு கால என்னுடைய அரசியல் பயணத்தில் 1953 திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்து 57, 62, 57, 62, 67, 71 4 தேர்தல்களை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றிக்காக பாடுபட்டவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவருடைய அரசியல் பயணம் என்பது 53 தொடங்கி திமுகவினுடைய கொடி, கொள்கை, லட்சியங்களை கிராம பகுதி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்து 20 ஆண்டு கால அரசியல் பயிற்சி அவருக்கு இருந்தது. கட்சியினரை தாண்டி ரசிகர்களை தாண்டி அவருடைய வள்ளத்தன்மையால் பொதுமக்கள் மத்தியில் ஒரு அபரிமிதமான செல்வாக்கு அவருக்கு இருந்ததால் 6 மாத காலத்தில் கட்சி 72 தொடங்குறாரு. 73 திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் 6 மாதத்துல மத்திய ஆட்சி கட்சியான இந்திரா காங்கிரஸ், மாநில ஆட்சி கட்சியான திமுக, ஆகப்பெரிய தலைவரான பெருந்தலைவர் காமராஜருடைய ஸ்தாபன காங்கிரஸ், இந்த 3 பேரும் அரசியல் சக்திகளை நீங்க குறிப்பிட்டது மாதிரி புதிய சின்னம், புதிய வேட்பாளரோடு வீழ்த்தி காட்டினார். அந்த செல்வாக்கில் 10% கூட திரு விஜய் பெற முடியாது, உறுதியா சொல்றேன். இன்னொரு கருத்தும் சொல்றேன். திரு எம்ஜிஆர் அவர்களை போலவே வெற்றி பெற்று விடலாம் என்று அரசியல் களத்துக்கு வந்த பல முன்னணி நடிகர்களை நாம பார்த்தோம். மறைந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், டி ராஜேந்தர், பாக்யராஜ், சத்யராஜ், வாழ்வுரிமை இவரு சரத்குமார், கமலஹாசன், இப்படி சரத்குமார் என்று பலரும் வந்தாங்க. இவங்கெல்லாம் அந்தந்த காலகட்டங்களில் ரசிகர்கள் மத்தியில், மக்கள் மத்தியில் ஆதரவு பெற்றவர்கள் தான். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை விட ஒரு புகழ்பெற்ற நடிகர் இருக்க முடியுமா அவங்களுக்கு? அவரே அரசியல் களத்தில் வெற்றி பெற முடியவில்லை. இன்றைக்கும் அதுதான் கள யதார்த்தம், நிஜம். அப்படி இருக்கையில அப்படிப்பட்ட ஒரு சூழல் வருமானா நிச்சயம் வராது. அவர் களத்துக்கு வருகிற பொழுது ஒட்டுமொத்தமாக மக்கள் தன்னெழுச்சியாக வரவேற்றார்கள். இந்த தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரி, அரசியல் சாணக்கியன் என்று பேசப்பட்ட மதிப்பிற்குரிய கலைஞர் கருணாநிதியை 3 தேர்தல்களில் தொடர் வெற்றி மூலமா தோற்கடிக்கிறார். 77, 80, 84. அப்ப எத்தகைய மக்கள் செல்வாக்கும் கட்சியினோட ஆதரவு இருந்திருக்கும். அதை பெறுவதற்கு இன்னும் 10 ஆண்டுகளுக்கு மேல விஜய் களமாடணும். ஆட்சி அதிகாரத்திற்கு எதிராக நேரடியாக களமிறங்கணும். கிராம பகுதி வரைக்கும், பேரூர், நகரம், ஒன்றியம்னு போய் களப்பணி ஆற்ற வேண்டும். தொண்டர்களோடு, மக்களோடு அவர் சேரணும், ஐக்கியப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட நிலை உருவாகி மக்களுடைய ஆதரவை, ரசிகர்களை தாண்டி, ரசிகர்களுடைய குடும்பங்களை தாண்டி வெகு மக்கள், ஒரு 15-20% ஆட்சி மாற்றத்தை விரும்புகிற மக்கள் இருக்காங்கல்ல, அவர்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு திரு விஜய் இன்னும் போராடணும். வெறும் பேச்சும் அறிக்கை மூலமான எதிர்ப்புகளுமே அரசியலாகாது. நீங்க தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக அரசியல் கட்சி தொடங்கியதே அதிமுக தான். இப்போ அந்த இடத்தை பாஜகவை எடுத்து நாங்களும் திமுகவை வீழ்த்துவோம், திமுக எதிரின்னு ஏற்கனவே 2 பேர் திமுகவை வீழ்த்துவதற்காக களத்தில் இருக்கிறாங்க. 3ஆவதாக நானும் திமுகவை வீழ்த்த போறேன்னு திரு விஜய் வருகிறார் என்றால், ஏற்கனவே வீழ்த்துவதற்காக களத்தில் இருக்கிற பாஜக அதிமுகவுக்கு வாக்கு போகுமா, விஜய்க்கு வாக்கு போகுமா? யார் வெற்றி பெறுவார்கள், யார் திமுகவை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வருவார்கள் என்கிற நம்பிக்கை பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் இருந்தால் மட்டுமே வெற்றி சாத்தியம். அது இல்லாத போது மரியாதைக்குரிய நடிகர் விஜய் அவர்களுக்கு இப்போதைக்கு வெற்றி சாத்தியமில்லை. மிக குறைந்த அளவிலான வாக்குகளை மட்டுமே பெற முடியும்.
ஏதாவது ஒரு அணியில் தன்னை இணைத்துக் கொள்வாரையானால் திமுகவில் இணைய மாட்டார். இந்த பக்கம் அவருமே ஆட்சி அதிகாரத்துக்கு நான் வரணும் அப்படின்னு சொல்கிறதுனால அவர் வந்து அதிமுக பாஜக அணியிலையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மோடிஜியும் பாஜகவையும் மிக கடுமையாக விமர்சனம் பண்ணுறார். ஆக தனித்து அவருடைய செல்வாக்கு என்ன, தனக்கான வாக்கு சதவீதம் எவ்வளவு என்பதை நிரூபிப்பதற்காக அவர் தனித்து தான் களம் காண்பார். ஒருவேளை ஒரு 10-12% 15% அளவுக்கு வாக்குகள் வந்தால் அவருக்கான ஒரு மரியாதை என்பதும் அவரை அடுத்த தேர்தல்களில் அவரை அழைப்பதற்கான ஒரு கூட்டம், ஒரு கட்சி கூட இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த தேர்தலில் அதற்கான வாய்ப்பு இல்லை என்பதுதான் என்னுடைய இறுதியான கருத்து. ஆமாம்.